வாழ்க்கையில் மாற்றம் இருந்தால் தான் ஏற்றம் இருக்கும். மாற்றங்களை சந்திக்க தெரியலன்னா ஏற்றங்கள் கிடையாது. மாற்றங்களை நல்வழியான மாற்றங்களை சந்தித்தா ஏற்றங்கள் உண்டு. தீய வழி மாற்றங்களை சந்தித்தா இறக்கங்கள் தான் வரும். கடைசி முடிவு அதுவாக தான் இருக்கும். நாட்டினுடைய மிகப்பெரிய அடிப்படை தேவை எல்லா நாடுகளுக்குமே விவசாயங்கிறது தான். இப்போ புதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க நல்லபடியாக செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க மக்கள். ஆனால் சுத்தமாக அது எதுவுமே இல்லை. எதிர்பார்ப்புக்கு மேலே ஏமாற்றங்கள் தான் மிஞ்சி இருக்குது. வந்தவங்க நிம்மதியாக சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. பதவிக்கு வந்தவங்க அவங்கவுங்க அதிகாரத்தில் சந்தோஷமாக உட்காந்துட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அடிப்படையே அவங்கள்ட்ட இல்லை. விவசாயத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை. விவசாயிகளுக்கு லோன் கொடுக்கணும், கரண்ட்டு கொடுக்கணும், தண்ணி வசதிகளுக்கு ஏற்பாடு பண்ணணும். தமிழ்நாடை சுற்றியும் கடல் தான். கம்ப்ளீட்டாக கடல் தண்ணி எடுத்து சுத்தம் பண்ணியே கொடுக்க முடியும் விவசாயிகளுக்கு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அத்தனை மக்கள் தொகை இருக்கிறாங்க, அத்தனை டெக்னாலஜிஸ்ட் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். சாதாரண விஷயம் அது. தண்ணி இல்லைன்னா தான் பிரச்சனை. கடல் வற்றாத கடல் இருக்குது. இந்த கடலை துபாயிலெல்லாம் கடல் தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணி பிழைக்கிறாங்க. இங்கே இவ்வளோ பெரிய கடல் இருந்து, இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருந்து, இவ்வளோ பெரிய மனித வளம் இருந்து அதை பயன்படுத்துறதுக்கு அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். அந்த அரசாங்கம் அதை செயல்படுத்தலைன்னா வேறு அரசாங்கத்தை நோக்கி தான் மக்கள் நகருவாங்க. இதுதான் இயல்பு. அந்த புதிய ஒரு அரசு வரணுங்கிறக்காகத்தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. இந்த கட்சி ஒரு சாமானியனுக்கான கட்சி. ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் 10 பேர் செலக்ட் பண்ணுறேன். அந்த 10 பேர் தான் நிர்வாக உறுப்பினர்களாக வரப்போகிறாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் அந்த கிராமத்துக்குள்ளே குறைஞ்சது ஒரு 5 தொழிற்சாலையாவது அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கும். 5 நிர்வாக பதவிகள் இருக்கும். இந்த 10 இடங்களுக்கும் இந்த 10 பேர் தான் வருவாங்க. அதுக்கு தான் இந்த வாய்ப்பையே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் குறைஞ்சது ஒரு 500 பேர்லேருந்து 1000 பேருக்காவது வேலை கொடுக்கணும். அப்போ தான் அந்த 1000 குடும்பங்கள் அங்கே வாழ முடியும். அதுக்காகத்தான் இந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுது. ஒரு அடிப்படையான விஷயமே. அது அரசாங்கம் நினச்சாதான் முடியும். தனி மனிதனாக உட்காந்துட்டு இதை பண்ணுனா பண்ண முடியாது. அந்த அரசை உருவாக்கணும்னா இந்த இணைவுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த கிராமத்துலேருந்து பார்த்தாலும் சரி, அந்த கிராமத்தில் வரக்கூடிய 10 பேர்த்துக்கு இந்த வாய்ப்பு. இந்த 10 பேர் என்ன செய்யணும்னா மாதம் 10 ரூபா உறுப்பினர் கட்டணமாக செலுத்தணும் கட்சிக்கு. அதுபோக கட்சி தலைமை சொல்லும்போது சில சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே கிராமத்தில் செயல்படுத்த வேண்டியது இருக்கும் கட்சிக்காக. ஒரு தேர்தல் அறிக்கை வந்ததுன்னா அந்த தேர்தல் அறிக்கையை வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்குறது, ஒரு நல்ல விஷயங்களை கிராம மக்களுக்கு எடுத்து போய் சொல்கிறது, இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் இப்போ உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களையும் சேர்க்கலாம், அல்லது பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்களையும் நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை சிந்தி கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பதவிகளும் மற்ற பொறுப்புகளும் கிடைக்கும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். தொடர்ந்து இதில் பயணிக்க தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை பற்றின விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். தொடர்ந்து இதில் உறுப்பினராகி சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ இந்த தலைமை உங்களுக்கு அதற்கான அறிவுரைகளை வழங்கும். நல்லதொரு தொடக்கம். ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.